வணக்கங்க. நான் உங்கள் கோவி பிரியன் கரூர். உலகெங்கிலும் இருக்கும் நம்ம தமிழர்கள் அனைவருக்கும் தை திங்கள் பொங்கல் உலகர் திருநாள் வாழ்த்துக்களுங்க. தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்களே, இந்த நன்னாளில் உங்களுக்கு அருமையான ஒரு ரகசியம் சொல்ல போகிறோங்க. ஏன்னா நமக்கு தங்க விலை வெள்ளி விலையெல்லாம் அருமையாக எங்கேயோ போயிட்டுருக்கு. நம்மளால் சேமிக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்திலேயே நம்ம ஓடிட்டுருக்குறோம். இதுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டியதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நான் ஒரு எளிய பரிகாரம் சொல்கிறேன். அதாவது நமக்கு சிவனுக்கு உகந்த சரகொன்றை மலர், ஏன்னா சுந்தரருக்கு பொன் கொடுத்தாருங்க அவர். நமக்கு தங்கம் வெளியும் தான் அதிகமாக தேவைப்படுது, ஏன்னா விலை அதிகமாக போயிட்டு இருக்கு. எப்படியா நமக்கு தேவைக்கு தேவை. அதனால அந்த சரகொன்றை மலர், அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு நாளும் வருஷத்தில் ஒரு தடவை காப்பு கட்டுறோம். அதில் நம்ம சேர்க்கக்கூடிய பூ ஆவாரம் பூ. ஆவாரை கண்டால் சாவாரே இல்லை அப்படி சொல்கிறாங்க. அப்போ துஷ்டசக்திகளையும் விரட்டி அடிக்கக்கூடிய பூதானுங்க அந்த ஆவாரம் பூ. அது இல்லாமல் மாதுளம், நமக்கு யூஸ் பண்ணுற மகாலட்சுமியோடைய மாம்பழத்தில் இருக்கிற மாம்பூ, இந்த மூணையும் நீங்கள் ஒன்று சேர்த்தி, அந்த காலத்தில் சுரக்குடுக்கையில் தான் எல்லாத்தையும் போட்டாங்க. எதுக்காக போட்டாங்கன்னா சுரக்கும், திரும்ப திரும்ப பெருகும்னு அர்த்தங்க சுரக்குடுக்கையுடைய அதிசயமே. அதை நம்ம அதில் நீங்கள் பணம் பொருள் எதை சேர்த்தாலும் 2 மடங்கா 4 மடங்கா பெருக்கி தரும். இப்போல்லாம் அதை கண்ணிலேயே யாரும் பார்க்கறதில்ல. அந்த காலத்தில் நம்ம நீச்சல் கற்றுக்கெல்லாம் பயன்படுத்தினா பரவாயில்ல. இப்போ நீங்கள் அதை பயன்படுத்துங்க. எங்கேயாவது சுரக்குடுக்கை இருந்தால் அதை வாங்கி பயன்படுத்து. இல்லையா தேக்கு வர சின்ன பாக்ஸில் வச்சு இந்த பூக்களை போட்டு அதில் நம்ம நாணயம் ஒரு குரு வியாழக்கிழமை வர நாளில் தான் போடணும். ஏன்னா குரு தான் பெரும்படங்க. அதனால் வியாழக்கிழமை நாளில் 6 to 7 குரு உரையில், சரிங்களா, 1 பவுனு, அதை 1 பவுன் இல்லாட்டி பரவாயில்ல, நம்ம வீட்டில் இருக்கிற பவுன்லாம் அதில் வச்சு நம்ம இந்த மலர்களை நிரப்பி பண்ணோம்னா அதிகமாகும். இல்லைன்னா 1 கிராம் இல்லாட்டி 1/2 கிராம் தங்கத்தை உள்ளே வச்சுங்க. கூடவே எது வைக்கிறீங்களோ அதெல்லாம் 2 மடங்கு நீங்கள் வெள்ளியை வைக்கணும். ஏன்னா எதிரி அதிகமாக இருந்தால் தான் இந்த நல்லவர் என்ன பண்ணுவோம், இன்னும் 2 பேர்த்து கூட்டாளிகளை கூப்பிட்டு வருவாங்க. அப்போ தங்கத்தை விட நீங்கள் வெள்ளி 2 கிராம் வைக்கிறீங்கன்னா தங்கம் 1 கிராம் தான் இருக்கணும். அந்த மாதிரி காயினை தங்க காசுகளை உள்ளே வச்சு நீங்கள் அதில் அந்த மலரில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ஆவாரம்பூ, அதே மாதிரி சரகொன்றை மலர், கொன்றை மலர் எல்லாம் ஒன்று தான், ப்ளஸ் மாம்பூ மூணையும் அந்த சுரக்குடுக்கிலையும் போடலாம், தேக்கி வைக்கிற தேக்கு பெட்டியிலையும் போடலாம். இல்லை உங்ககிட்ட இதாங்க இருக்குன்னா மண் பாத்திரத்தில், மண் குடுவை, அதான் மண்பானைன்னு அர்த்தங்க, அதுக்குள்ளேயும் போட்டு நீங்கள் வச்சு ஒரு 4 நாளைக்கு 5 நாளைக்கு ஒருக்க அந்த பூக்களை மட்டும் மாற்றிக்கணுங்க. அதுக்குள்ளேயே நீங்கள் இந்த பொன் பொருள் எதாக இருந்தாலும் தங்கத்தையும் வெள்ளியும் போட்டு நீங்கள் ஒவ்வொரு தடையும் நீங்கள் ஒன்றும் பூஜை ரூமில் வச்சு வழிபடலாம், சூடம்பத்தி கூட காட்டலாம். இல்லையா பெட்ரூமில் நீங்கள் வைக்கிற பீரோலையே வச்சுக்கலாம். அருமையாக உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் இந்த தங்கம் வெள்ளி சேர்றது, அது இல்லாமல் இயற்கையாக காசு பணம் சேர்றதையும் அது அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அந்த நறுமணங்கள் ஈர்க்கிற பவருங்கிற சொல்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு ஆவாரம்பூவுக்கு தங்கத்தையும் வெள்ளியும் ஈர்க்கிற பவர், பணத்தை ஈர்க்கிற பவர் ஆவாரம்பூவுக்கும் கொன்றை மலருக்கும், அது இல்லாமல் நம்ம அந்த மாம்பூவுக்கும் இயற்கையாக இருக்குங்க. இதெல்லாம் மகாலட்சுமி மாம்பூ. அதே மாதிரி கொன்றை மலர் சிவனுக்கு ஒன்றை, சரகொன்றை மலர்லாம் உங்களுக்கு புண்ணை திறந்தவர், சுந்தரருக்கே பொன் கொடுத்த சிவன். அது இல்லாமல் உங்களுக்கு குருவோடைய அணுகிறதுக்கு ஆவாரம் பூங்க. இந்த மூணையும் ஒரு பாக்ஸில் கூட வைக்கலாம். ஆனால் அதோட நல்லா சுரந்து வைக்கிற சுரக்குடைகளை போட்டு சேமிச்சிங்கன்னா அட்டாசமாக இருக்கும். இல்லை மண்பானையில் வச்சு அந்த பூக்களை மட்டும் 5 நாளைக்கு வரைக்கும் மாற்றி நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா இன்னும் பெஸ்ட்டாக வந்துடுங்க. ரொம்ப நல்லது நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் சீக்கிரமாக தங்கம் வெள்ளி பொருட்கள் அதிகமாக நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகமாக சேர்ந்துடும். நீங்கள் இதுக்காக ஓட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அனைவருக்கும் தை பொங்கல் உழவர் திருநாள் வாழ்த்துக்களுங்க. எல்லாரும் இந்த நன்னாளில் பொன்பொருள் அதிகமாக சேர்ந்து அனைவரும் நம்ம தமிழர்களானவர் மேலும் மேலும் நம் தேவையை தங்க விலைகள் தேவைகளையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக்கணும்னு வேண்டிக்கிறேங்க. நல்லதே நடக்கும். நற்பவி. விநாயகர் ஜோதிடம், கரூர்.